Hello students, welcome back to our channel. நம்ம வந்து பார்த்தோம்னா 12th 11th 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டே பை டே அப்டேட்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜேஇஇ அப்புறம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட தனித்தனியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்போ என்ன அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அமிர்தா யூனிவர்சிட்டியில நம்ம வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், நமக்கு வந்து அதுல என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு, எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், அந்த பேமெண்ட் மெத்தட் இப்படி என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஜ் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜூலை 2004 இருந்து 30th ஜூலை 2010 வந்து பேர்த் இருக்கணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th + 2 எல்லாம் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல 50% வந்து மேத்தமெட்டிக்ஸ் மார்க் இருக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 60% மார்க் அதுல வந்து டோட்டலா இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மார்க், என்னென்ன சிபிஎஸ்சில இருந்து ஸ்டேட் போர்ட்ல இருந்து என்னென்ன ஸ்கூல்ஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலிங்கான என்ன, கேம்பிரிட்ஜ் என்ன, லண்டன் என்னன்னு சொல்லிட்டு இதை பாத்துக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, அதாவது இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஇஇஇ அப்படின்னு சொல்லப்படுற அமிர்தா எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2026க்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் கொடுக்கணும். ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கு, அதை நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆன்லைன் நெட் பேங்கிங், ஆன்லைன் பேமெண்ட், அதுக்கப்புறம் பேடிஎம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இது மூலியமானாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜேஇயோட மெயின்ஸுக்கு வந்து நீங்க தனியா இது பண்ண தேவையில்லை. அடிஷனல் ஃபீஸ் உங்களுக்கு இதுல ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமிர்தா ட்ரிபிள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்ஸ் ரெண்டு பேஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் பேஸ் அட்டன் பண்ண தேவையில்லை. தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுல அடிஷனலா அட்டன் பண்ணணும் அப்படின்னா அடிஷனலா நீங்க 600 கொடுத்து நீங்க தாராளமா இது பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேஸ் ஒன்று நீங்க அட்டன் பண்றப்பயே அதுல என்ன ஸ்கில்ஸ், எது என்ன பண்ணணும், எதை படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் 2ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஜனவரி 15 2026, அதாவது ஜனவரி 15 வரல உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. ஸ்லாட் புக்கிங் ஸ்டார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 10 ஆரம்பிச்சு 15ஆம் தேதி வரல இருக்குங்க. சோ அந்த இதுக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் என்னங்கிறத அந்த ஸ்லாட் புக்கிங் இது வந்து நீங்க பாத்துக்கலாம். அதுக்காக எக்ஸாம்ஸ்க்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 30 இருந்து பிப்ரவரி 1, அதாவது ஜனவரி 31 அந்த வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1, அந்த 3 டேஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். அது என்னென்ன பிரான்ச் என்னங்கிறதுல உங்களுக்கு டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த அமிர்தா ட்ரிபிள் எக்ஸாம்ஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் தென் என்ன கேம்பஸ் அப்படிங்கறது வந்து நீங்க எடுக்கிற ஸ்கோர் பொறுத்து உங்களோட ரேங்கை பொறுத்து உங்களுக்கு மாறும். அது மட்டும் இல்லாம இது வந்து நீங்க ட்ரிபிள், அதாவது அமிர்தா ட்ரிபிள் அந்த எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாம ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மெயின்ஸ், நீங்க அதுல எடுக்கிற ஸ்கோர்ஸ் வச்சும் உங்களுக்கு வந்து என்ன பிரான்ச் என்ன கேம்பஸ் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் மேக்குள்ள சொல்லிடுவாங்க. அந்த டேட்குள்ள உங்களுக்கு வந்து இது கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஜேஇஇ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏட்ரிபிள் இந்த இதுல எடுக்கிற ரேங்க்ஸ் வச்சு உங்களுக்கு அதிகபட்ச சீட் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த கோர்ஸ் எந்த கேம்பஸ் அப்படிங்கிற அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து மேக்குள்ள உங்களுக்கு சொல்லிடுவாங்க. மே 2026க்குள்ள உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் அந்த எக்ஸாம் பேப்பர் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எவ்வளவு மார்க்ல கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதையும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல், அதுல உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்காக கெமிஸ்ட்ரின்னு சொல்லப்படுற வேதியியல், அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க, அதுல உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் சப்ஜெக்ட் சொல்லிட்டு இங்கிலீஷ், அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110%. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 நிமிஷம், அதாவது 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். இந்த எக்ஸாம்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி சார் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா சிபிடின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலியமா தான் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு எப்படி என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு போக போக உங்களுக்கு அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமிர்தால வந்து எப்படி வந்து அந்த ஏட்ரிபிளிக்கு வந்து நம்ம இது பண்ணணும், அதை இது பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும், நிறைய விஷயங்களும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் watching students.